என்ன? எங்க? வெளியே. வெளியனா? ஃப்ரெண்ட பார்க்க. பார்த்து பேச போறேன். பேசி என்னடி வேணும் உனக்கு? நான் ஒரு நாயை கல்யாணம் பண்ணேன். அது பகல் பூரா திரியுது, ராத்திரி ஆனா பொறுக்குது. இன்னைக்கு அந்த நாய்க்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த நாய் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்க்குது. அதனால ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம நைட்டு ஃப்ரெண்ட பார்க்க போகுது. இப்போ அதுக்கு என்னங்கற? அதுக்கு வீட்ல வைஃப்னு ஒருத்தி இருக்கான்னு தெரியுமா? அந்த நாயோட தொல்லை தாங்க முடியாம தான் இந்த நாய் வெளியே போகுது. ஏய், என்னடி உன் பிரச்சனை? வாரம் ஃபுல்லா வேலை பார்க்குறேன், ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குது. அந்த ஒரு நாளும் உன் கூட தான் இருக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் தான் ஃப்ரெண்ட பார்க்க போறேன். அன்னைக்கும் அந்த ஒரு நாள் ஃப்ரெண்ட பார்த்து என்ன செய்ய போறேன்னு தான் கேக்குறேன். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடி. எப்படி ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தான் புரியுமோ அதே மாதிரி ஒரு ஆணோட மனசு ஆணுக்கு தான் புரியும். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. தள்ளு. நில்லு. அது எப்படி புரியாம போகும்? உன் ஃப்ரெண்டு கூட எப்படிலாம் இருப்பியோ அப்படிலாம் என் கூட இரு. அப்புறம் புரியுதா புரியலையான்னு பாப்போம். கடைசி எச்சரிக்கிறேன், ஓடி போயிரு. முடியாது. அப்போ நீ என் ஃப்ரெண்ட் ஆகலான்னு முடிவு பண்ணிட்ட? அஃப்கோர்ஸ் எஸ். கபோல சரக்கு எடுத்துட்டு வாடா. மாப்பிள, நீ உன் மனசு போல எவ்வளவு ஜாலியா வேணா இரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்போ நீ என் ஃப்ரெண்டாவே மாறிட்ட அதானே? ஆமா. சரி, சரக்கு ஊத்து. என்னடா இது ஊத்திட்டு இருக்க? அவன் சொன்சா ஊத்துறா. என்ன பார்த்தா என்ன குடியரக்கு மாதிரி தெரியுதா? என்னடா இப்படி பேசுற? நான் உன் ஃப்ரெண்டு தானே, இப்படியாடா பேசுவ? உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? ஊத்துறா. சரி சரி சரி, எவ்வளவு ஊத்தணும்னு மட்டும் சொல்லு. அவ்வளவு ஊத்து. தண்ணி யாரு உங்க அப்பா சுந்தரவாண்டி வந்து ஊத்துவானா? இதோ பாரு, எங்க அப்பா பத்தி எல்லாம் பேசாத. உன்னச்சலும் நடச்சலும் இது ஃப்ரெண்டோட அப்பா. ஊத் ஊத். நம்மளை பத்தி என்னதான் மனநிலையில இருக்கான்னு பாப்போம். ஏன் மாப்ள, உன் பொண்டாட்டி எப்படிடா? ஓ, அவளா ஒரு தேவதை மாதிரி, ஒரு தேர் மாதிரி, பென்ஸ், ஒரு BMW புதுசா புத்த பூ மாதிரி ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் எல்லாம் நினைச்சேன். ஆனா எனக்குன்னு வந்து சிக்கிச்சு பாரு. நல்ல வங்கல சிக்கின எலி மாதிரி, சீக்கு பூச்ச கோழி மாதிரி. உலகத்தில் இருக்கிற ஒட்டு மொத்த பீடையும் ஒருத்திக்கு ஈடாகாது. அப்படி ஒரு பீடை. ஒருத்தர் சாகுற வரைக்கும் போடுற கஷ்டத்தை டெய்லி அவ்வளோ அனுபவிச்சுட்டு இருக்கேன்டா. டெய்லி ஒரு நல்ல மைண்ட் செட்ல குடிக்க வந்த என்னைய அவளை பத்தி பேசி என் மைண்டையே ஸ்பாயில் பண்ணிட்டேன். ஒரு சரக்கு சைனீஸ் வாங்க துப்பு இல்ல. நல்ல மைண்ட் செட்ல குடிக்க வந்தேன். அவ்வளவா ஞாபகப்படுத்துறேன். வீட்டுல இருந்தாதான் பொண்டாட்டி பிரச்சனை, இங்க வந்தா நீ அதுக்கு மேல பண்றியா? இங்க பாரு, நீ இனிமே எந்த ஃப்ரெண்ட் வேணா பார்க்க போ, நான் எதுவும் கேட்க மாட்டேன். என்னைக்குமே பொண்டாட்டி ஃப்ரெண்ட் ஆக முடியாது, ஃப்ரெண்டு பொண்டாட்டி ஆக முடியாது.